கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய திருச்சம்பத்தில் கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் 1 யோவானுக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 7வது வசனம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பழைய ஏற்பாட்டு நாட்களிலே பார்த்தோமே ஆனால் சுத்திகரிப்பு என்பது மிக மிக அவசியமான ஒன்றாய் இருந்தது. ஆசாரியன் பலியை செலுத்தும் போதும் பலியை செலுத்தி முடித்த பின்னதாகவும் அவன் என்ன செய்ய வேண்டும்? தன்னைத்தானே சுத்திகரித்து கொள்ள வேண்டும். அதே போல் தீட்டான அருவருப்புகளை தொட்ட மனுஷனுடைய வாழ்க்கையும் என்ன செய்யப்பட வேண்டும்? சுத்திகரிக்கப்பட வேண்டும். பாவம் செய்தவன் இப்படி அநேக விதமான காரியங்களுக்கு பழைய ஏற்பாட்டு நாட்களிலே சுத்திகரிப்பு மிக மிக அவசியமான ஒன்றாய் அது காணப்பட்டது. அதே போலத்தான் ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பலியும் என்ன செய்யப்பட்டது? செலுத்தப்பட்டது. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஒரே பலியாக தன்னைத்தானே கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது என்று நாம் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். ஆண்டவருடைய இரத்தத்திலே உயிர் இருக்கிறது. நாம் லேவியர் புத்தகத்திலே வாசித்து பார்த்தோமே ஆனால் இரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுகிறவன் அவன் பாவம் நீங்கி என்ன செய்கிறான்? பரிசுத்தமாக அடைகிறான். அதே போல் இந்த நாளிலும் சகல பாவங்களையும் நாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் செய்ததான நம்முடைய மாம்சத்திலே நம்முடைய ஆவியிலேயே நாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்திருக்கிறோம். அப்படி செய்து இருக்கிறதான நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர் கிருபையை அளித்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு என்ன செய்கிறது? சுத்திகரிப்பு உண்டாகி இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும், எல்லா விதமான பாவம் எதுவாக இருந்தாலும் சரி, அது வேசித்தனமாக இருக்கலாம், விபச்சாரமாக இருக்கலாம், கொலையாக இருக்கலாம், கொள்ளையாக இருக்கலாம், அப்படி நாம் எதை செய்திருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய திரு இரத்தத்தினாலே நம்மை சுத்திகரிக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆதலால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பெலத்தோடும் அவரிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? அன்பு கூற வேண்டும். ஏனென்றால் தன்னுடைய இரத்தத்தை அவர் சிந்தி உங்களையும் என்னையும் அவர் மீட்டு கொண்டு இருக்கிறார். அந்த மீட்டு கொண்ட இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னதாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதவர்களாய், இந்த உலகத்திற்கு நாம் பகைஞர்களாய் இருக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை வேறு பிரித்து எடுத்திருக்கிறார். அப்படி உலகத்திற்கும் நமக்கும் ஒரு வேற்றுமையை காண்பிப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் என் பிள்ளைகள் என்னுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் என்கிறதான அடையாளத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆதலால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அவருடைய இரத்தத்தை என்ன செய்ய வேண்டும்? அவருடைய பாடுகளை, அவருடைய மரணத்தை, அவருடைய உயிர்த்தெழுதலை நாம் ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சாதாரண வாழ்க்கை அல்ல. அது பரிசுத்தம் நிறைந்தது, அது பாடுகள் நிறைந்தது. அனைவரிடத்திலும் ஒரு உதாரணத்தை நான் கேட்க நான் ஆசைப்படுகிறேன். அது என்னவென்றால், பள்ளி படிப்பிலே ஒரு பரீட்சையில் தேர்ச்சி பெற வேண்டுமென்றால் ஒரு மாணவன் எத்தனை மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும்? 1 மதிப்பெண் எடுக்க வேண்டுமா? 34 மதிப்பெண் எடுக்க வேண்டுமா?
ஒரு மதிப்பெண் எடுத்தாலும் அவன் என்ன செய்ய முடியாது? தேர்ச்சி அடைய முடியாது. 34 மதிப்பெண்கள் எடுத்தாலும் தேர்ச்சி அடைய முடியாது. அதே போலத்தான் ஆண்டவருடைய சமூகத்திலே சின்ன பாவம் பெரிய பாவம் என்று எதுவும் கிடையாது. நரக ஆக்கினைக்கு ஏதுவான பாவங்கள் உண்டு. அவைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? விலகி இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானர் இது போன்றதான எல்லா விதமான பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் வல்லவராய் இந்த நாளிலே அவர் கடந்து வந்திருக்கிறார். ஆதலால் அவருடைய சமூகத்திலே நாம் யாவரும் ஒப்பு கொடுத்து அன்பு அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து, ஏசப்பா, நான் உமக்கு பிரியமில்லாத பாவங்களை, உமக்கு பிரியமில்லாத குற்றங்களை என்னுடைய சரீரத்தில், என்னுடைய சிந்தனையில், என்னுடைய நடக்கையில், என்னுடைய வியாபாரத்திலே, நான் வேலை பார்க்கிற வேலை ஸ்தலத்திலே நான் செய்து இருக்கிறேன். என் குடும்பத்திற்கு விரோதமாக, என் பிள்ளைகளுக்கு விரோதமாக, என் மனைவிக்கு விரோதமாக, என் கணவருக்கு விரோதமாக நான் அநேக விதமான பாவங்களை நான் செய்திருக்கிறேன். என் பெற்றோர்களுக்கு விரோதமாக நான் பாவங்கள் செய்திருக்கிறேன். உமக்கும் விரோதமாகவும் நான் பாவங்கள் செய்திருக்கிறேன். ஏசப்பா, இப்பொழுதும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் என் வாழ்க்கையிலே இருக்கிறதான சகல பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரிக்கும்படியாக இந்த வேளையிலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். அன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இப்பொழுது ஒரு விசை எனக்காய் மனம் இறங்கி என் பாவங்களை மன்னித்து என்னை கழுவி சுத்திகரித்தருளுங்க ராஜா. உம்முடைய தழும்புள்ள கரம், உம்முடைய திவ்ய இரத்தம் என் மீது தெளிக்கப்படட்டும். உம்முடைய கர்த்தாவே ஸ்தோத்திரம். இரத்தத்தினாலே ராஜா இப்பொழுது என்னை சுத்திகரிக்கிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்நாளிலே பெற்றுக்கொள்ளுகிறதான பரிசுத்தத்தை உம்முடைய வருகை பரிந்தம் நான் காத்துக்கொள்ள எனக்கு கிருபை அளித்தரலுங்க, பலன் அளித்தரலுங்க. எல்லாவற்றையும் உம்முடைய திருக்கரத்திலே தாழ்த்துகிறேன், வெறுமையாக்குகிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.